எல்லாருக்கும் வணக்கங்க. சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான ஜூலை மாத பலன் தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே சம்பாதிக்கணும்னு நினைக்கிறத விட சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க ஏகப்பட்ட பேர். சாதிக்கிறதுக்கு உண்டான நேரம் எது அப்படின்றது உங்களுடைய ஜாதக ரீதியாக தான் நம்ம தெரிஞ்சுக்கிட முடியும். நம்ம மனசால் எல்லாமே நம்ம செய்யணும் அப்படின்ற எண்ணம் வர்றதில் தப்பில்லை. பார்க்குற தொழில் செய்யணுன்ற எண்ணம் மனசில் வர்றதில் ஆச்சரியம் ஒன்றும் கிடையாது. ஆனால் எந்த தொழில் நம்ம செய்தால் நமக்கான தொழிலாக இருக்கும், அது நமக்கு சௌகரியமாக இருக்கும்ன்றது நம்மளுடைய ஜாதகத்தை பார்த்தா தான் தெரிஞ்சுக்கிட முடியும். அதே மாதிரி நமக்கான தொழிலை நினச்ச நேரத்தில் நம்ம செய்திட முடியாதுங்க. அதுக்கான நேர காலங்கள் எப்போன்றது நம்மளுடைய ஜாதகத்தை பார்த்தா தானங்க தெரியும். சார் நீங்கள் சொல்கிறது பார்த்தா எல்லா விஷயத்துக்கும் ஜாதகம் பார்க்கணுமா சார் அப்படின்னா, வேறு எந்த வகையிலையும் நம்மளுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிட முடியாதுங்க. அதனால தான் பேனா பேப்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய முன்னோர்கள் ஜோதிடத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க. பிறப்பு முதல் இறப்பு வரை எல்லா பலன்களும் தெரிஞ்சுக்கிறது இந்த ஜோதிடத்தில் தான். ஏன், நம்ம முன்னோர்களுடைய கர்மா என்னன்றது தெரிஞ்சுக்கிறதும் இந்த ஜோதிடத்தில் தானுங்க. தயவு செய்து எந்த செயல் நீங்கள் செய்தாலும் அந்த செயல் செய்யறதுக்கான சந்தர்ப்பம் சாதகத்தில் இருக்கான்னு பார்த்து செய்யுங்க. பட்டம் பார்த்து பயிர் செய்யுன்னு சொல்லுவாங்க. 3 மாதம் 6 மாதம் வளரக்கூடிய பயிருக்கே நம்ம பட்டம் பார்க்குறோம். நம்ம முன்னோர்கள் பட்டம் பார்த்து பயிர் செய்யுன்னு சொன்னது அந்த பயிருக்கு மட்டும் கிடையாது, நம்மளுடைய வாழ்க்கைக்கும் தானுங்க, நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு தானுங்க. இந்த பதிவில் நம்ம பார்க்குறது சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான ஜூலை மாத பலன் தான் இல்லையா. ஜூலை மாதம் பிறக்கப்படக்கூடியது ஜூலை மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை. பூரம் நட்சத்திரம். பூரம் நட்சத்திரம்ன்றது சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம். சிம்ம ராசிக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதி தொழில் ஸ்தானாதிபதியுடைய சாரம். அதுபோக பார்வதி அம்மன் அவதரித்த நட்சத்திரம் தானுங்க இந்த பூரம் நட்சத்திரம். அப்போ பூரம் நட்சத்திரம் 3வது பாதத்தில் சிம்ம ராசியிலே மீன லக்னத்தில் தானுங்க இந்த மாதமே பிறக்கப்படுது. அப்படி பிறக்கப்படக்கூடிய தருணத்தில் சிம்ம ராசியாதிபதி சூரியன், வேறு எந்த ராசிக்குமே ராசியாதிபதி சூரிய பகவானாக வர பிராப்தம் இல்லை. சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டுமே ராசியாதிபதி சூரியன். இதனாலேயே சொல்லுவாங்க சிம்ம ராசியில் பிறக்கணும்னா குடுப்பனை இருக்கணுங்க அப்படின்ட்டு. எல்லா ராசிகளை விட சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு துணிச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு வேலை செய்யணும்னா செஞ்சுக்கிட்டு தான் மறுவேலை பார்ப்பாங்க, யோசனை பண்ண மாட்டாங்க, அடுத்தவங்க கிட்ட போய் சந்தேகம் கேட்க மாட்டாங்க. படிப்பறிவு கம்மியாக இருந்தாலும் பகுத்தறிவு அதிகமாக இருக்கும். நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா தலைச்சம்புள்ள சிம்ம ராசியில் பிறந்திருப்பாங்க. தன்னுடைய குடும்பத்துடைய அந்த குடும்பத்துடைய நிர்வாகம் பண்ணக்கூடிய திறனே அவங்களுக்கு வந்திருக்கும். சரி, அப்பேற்பட்ட சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு ஜூலை மாதத்தில் 2 யோகம் இருக்குங்க. முதல்ல சந்திரமங்கல யோகம். இந்த சந்திரமங்கல யோகம் சிம்ம ராசி நண்பர்களுக்கு உண்மையிலேயே உறுதுணையாக இருக்கும். சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய அமைப்பு தானுங்க செவ்வாய். 4வது பாவகத்துக்கு அதிபதி செவ்வாய். சிம்ம ராசியில் செவ்வாவும் பூரம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் 133 டிகிரியில் இருக்கிறார் செவ்வாய். அப்போது சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் சிம்ம ராசியில் வரும் பொழுது, சிம்ம ராசியில் வரக்கூடிய அந்த சுபஸ்தானாதிபதி சுபஸ்தானத்தை பார்ப்பதால் மண்மனைக்கு அட்வான்ஸ் முன்பணம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு, மண்மனை வாங்கக்கூடிய ஒரு சூழல். சரி, ஏற்கனவே அஷ்டமச்சனி நடக்குதுன்னு சொல்கிறீங்க, 4 காசு இருக்கிற இடம் தெரியல, வீடு வாசல் வாங்குவீங்க இல்லை வீடு வாசல் கட்டுவீங்கன்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் எந்த வகையில் நியாயம் நீங்கள் கேட்கலாங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. வீடு வாசல் கட்டினவங்களாக இருக்கட்டும், கல்யாணம் பண்ணவங்களாக இருக்கட்டும், காசு பணம் முழுமையாக நான் வச்சுக்கிட்டு செஞ்சிட்டேன் அப்படின்ட்டு யாராலையும் சொல்லிட முடியாதுங்க. நமக்கான கிரகம் வந்துருச்சு, நமக்கான நேரம் வந்துருச்சுன்னா ஏதோ ஒரு வகையில் காசு பணம் ரெடி ஆகிடும், அந்த செயல் செய்து விடுவோம். அந்த மாதிரி உங்களுடைய ராசியில் சுபஸ்தானாதிபதி வந்திருக்கிறார். சுபஸ்தானாதிபதி உங்கள் ராசியில் சுக்கிரனுடைய சாரத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகத்தையே பார்க்குறாரு. உங்களுடைய ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் ராசிக்கு 11வது பாவகம் லாபஸ்தானத்தில் வராருங்க.
லாபஸ்தானத்தில் வரக்கூடிய அந்த சூரிய பகவான் குரு பகவானோட சேர்றார். அதுதான் நமக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு. அப்போது நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய தடைகள் நீங்க போகுது இந்த மாதத்தில். என்ன சார் காரணம் அப்படின்னா, ராசிக்கு 11வது பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகம் சொல்லக்கூடிய அந்த தகிரியஸ்தானத்தை பார்ப்பார். இதனால் முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிற தடைகள் நீங்க போகுது. மண்மனை சிக்கல் நீங்க போகுது. மண்மனை வாங்குறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். வீடு வாசல் வாங்கி புட்டனுங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியல, வீடு வாசல் கட்டிக்கிட்டு இருக்கிறனுங்க, அரையும் குறையுமா நின்று போச்சு. இந்த மாதிரி சங்கடங்களெல்லாம் நீங்கக்கூடிய ஒரு மாதமாக வரக்கூடிய ஜூலை மாதம் இருக்கும். சார் நீங்கள் சொல்கிறது சரிதான், எத்தனை நாள் இது நடக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 16ஆம் தேதிக்குள்ளார இதுக்கான சூழல். 16 தேதி வரைக்கும் தானே. நல்லது நடக்கிறதுக்கு 16 நாள் என்னத்துக்குங்க? 16 மணி நேரம் கூட தேவையில்லை, 16 நிமிஷம், ஏன் 1 நிமிஷம் போதுமானது ஒரு செயல் நம்ம செயல்படுத்திக்கிறதுக்கு, இல்லையா? அதுக்கான நேரம் வந்துருச்சுன்னா செஞ்சுட்டு போயிட்டே இருந்துட்டு போகிறோம். 1ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதிக்குள்ளார மன அழுத்தம் நீங்கும், மண்மனையால் ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கும். நான் ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்ருக்கிறேனுங்க, வீடு வாசல் கட்டி விற்றுட்ருக்கிறேனுங்க, மண்மனை சார்ந்த தொழில் செய்கிற நண்பர்களுக்கு பிரமாதமாக இருக்கும். கலைத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு நல்லா இருக்கும். சினிமா துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு பிரமாதமாக இருக்கும். கைவினை பொருட்கள் செய்கிறனுங்க, விவசாயம் செய்கிறனுங்க, இந்த நண்பர்களுக்கும் இந்த நேர காலங்கள் பிரமாதமாக. 1ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதிக்குள்ளார உங்களுடைய ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகத்தில் தனகாரகனோடு இருக்கார். தனகாரகனோடு இருக்கக்கூடிய சூரியனாக இருக்கட்டும், தனகாரகனாக இருக்கட்டும், இருவருமே திருவாதிரை நட்சத்திரம் சொல்லக்கூடிய சிவபெருமான் அவதரிச்ச நட்சத்திரம் ராகு சாரத்தில் இருக்கார். அந்த ராகு ராசியை பார்க்குறாரு. ராகு போல கொடுக்கிறவனும் கிடையாது, கேது போல கெடுக்கிறவனும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த கேது பகவானே உங்களுடைய ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியனுடைய சாரம் உத்தரம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் சூரிய பகவானுடைய வீட்டில் இருக்கிறார். கேது பகவான் முழுமையாக உங்களுடைய ராசியில் சரண்டரு. சிம்ம ராசியில் பிறந்தவங்க அரச மரத்தடி விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வந்தால் அவ்வளோ சிறப்பு. இதனால் கைவினை பொருட்கள் செய்கிறவங்களாக இருக்கட்டும், மேஸ்திரி வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும், மண்மனை சார்ந்த வேலைகள் செய்கிறவங்களாக இருக்கட்டும், விவசாயம் வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும், விவசாயம் செய்கிற நண்பர்களாக இருக்கட்டும், இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிரமாதமாக இருக்கும். அதில் மாற்று கருத்து கிடையாது. அதுபோக இந்த 1ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதிக்குள்ளார மருத்துவத்துறையில் இருக்கிற நண்பர்களாக இருக்கட்டும், அதே மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கிறேனுங்க, ஏற்றுமதி செய்கிறேனுங்க, அதே மாதிரி உணவு சார்ந்த தொழில் செய்கிறேனுங்க, இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த அமைப்புகள் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. உங்களுடைய தொழிலை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான தருணத்தை இந்த 16 நாளில் இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுத்துரும். ஏதாவது ஒரு தருணம் உங்களுக்கான நேர காலங்களாக நிச்சயமாக இருக்கும். அது எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த கலைத்துறைன்னு சொன்னதில் அழகு சாதனை, அதாவது இந்த பியூட்டி பார்லர்லாம் வச்சுருப்பாங்க பாருங்கள், இவங்களுக்கும் இந்த தருணங்கள் பிரமாதமாக இருக்கும். சரிங்களா? ரொம்ப நல்ல விதமாக இருக்கும். அதாவது தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி நிலையில் இருக்கிற அப்படி அஷ்டமச்சனியை பற்றி நீங்கள் சங்கடப்பட வேண்டாம். ஏன்னா ஜூலை மாதம் 13ஆம் தேதி அஷ்டமச்சனி, சனி பகவான் வக்கரத்துக்கு போகிறார். நமக்கு சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா வக்கரம் வந்து போகிறது தான் நமக்கு பாதிப்பு கொடுக்கும். வக்கரத்துக்கு வரும்போதெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக பாதிப்பு கொடுக்காது. இன்றைக்கும் சிம்மராசியில் பிறந்தவங்க சனி பகவான் மாறினதுலேருந்து ஐயையோ இப்படி ஆகிட்டேனே அப்படி ஆகிட்டேன்னு சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. ஆஹா ஊஹோன்னு இல்லைனாலும் 4 பேர் வந்தாலும் சோறு போடுற அளவுக்கு தான் இருக்கிறீங்களே தவிர ஒன்றும் இல்லாமல் போயிட்டேனுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் இந்த சிம்மராசியில் பிறந்தவங்க இல்லை. கடவுள் புண்ணியத்தில் இப்படி தான் இருக்கிறீங்களே தவிர இப்படி இருக்கிற நிலைமைக்கு நீங்கள் வரவும் மாட்டீங்க. ஏன்னா சில பேர் இருக்காங்க, பாக்கெட்டில் 10 ரூபாய் இருந்தால் 100 ரூபாய்க்கு கணக்கு போடுறவங்க. இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்க அப்படி கிடையாது. 100 ரூபாய் இருந்தால் 10 ரூபாய்க்கு தான் கணக்கு போடுவீங்க. அந்த மாதிரி நண்பர்கள் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் சிம்ம ராசியில் அதிகமாக தான் இருப்பாங்க. அஷ்டமச்சனி நிச்சயமாக பெருசாலாம் உங்களுக்கு பாதிச்சிடாதுங்க. அதை பற்றி நீங்கள் சங்கடப்பட வேண்டாம்.
அதன் பிறகு இந்த 16ஆம் தேதி அப்படின்றது உங்கள் ராசியாதிபதி சூரிய பகவான் 12வது பாவகத்தில் மறையிறார். அது ஒரு மைனஸ் இருக்குதுங்க, இல்லாமல் கிடையாது. சூரியன் மறையிறார். 16ஆம் தேதிக்கு மேலே ஜூலை மாதம் முழுவதும் அடுத்தவங்களுக்காக முன்னுக்கு போய் நிற்காதீங்க. அடுத்தவங்க ஒரு சீட்டு போட்டு எடுக்கிறாங்க, இந்த மாத சீட்டு ஏழை சீட்டு இருக்கும் பாருங்க, ஜாமீன் போடுங்கன்னு சொன்னால் நாம் போய் ஜாமீன் போட்டோம்னா சிக்கிக்குவோம். இல்லை நானாச்சுன்னு போய் முன்னாடி நின்னா ஒருத்தருக்கு உதவி செய்கிறதுல தப்பில்லை. உதவி செய்கிறதுக்கு சிம்மராசிக்காரங்களுக்கு சொல்ல தேவையில்லை. பொதுவாக நம்மக்கிட்ட யாராவது வந்து உதவின்னு கேட்டால் தான் நம்ம செய்வோம். ஆனால் சிம்மராசியில் பிறந்தவங்க அப்படி இல்லை, பார்த்துக்கிடுங்க. கேட்குறதுக்கு முன்னாடியே போய் செய்கிறது. ஒருத்தர் 4 பேர்கிட்ட பணம் கேட்டுட்டு இருக்கிறாரு, ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க 10,000 ரூபாய் கொடுங்க அப்படின்ட்டு இவங்கக்கிட்ட கேட்டிருக்கவே மாட்டாங்க. கூப்பிட்டு ஐயா எங்கிட்ட கேட்டால் நான் கொடுக்க மாட்டேனா? அவர்கிட்ட பணமே இருக்காது. ஏதாவது ஒரு பக்கம் கடனை வாங்கி கொடுப்பாரு. அவர் கம்பி நீட்டி போட்டார், ஆனால் இவரே வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டிகிட்டு இருப்பார். இந்த சிம்மராசியில் பிறந்தவங்க இவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருந்திருக்கும். சரியா? இந்த மாதிரி ஒரு சூழல் மீண்டும் வந்துடக்கூடாது அப்படின்னா 16ஆம் தேதியிலிருந்து ஜூலை கடைசி வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கை பத்திரமா இருக்கணும், வாய் பத்திரமா இருக்கணும். சரிங்களா? வார்த்தைகளை விட்டோம்னா தேவையில்லாத சிக்கல் வரும். அப்போ அந்த 16ஆம் தேதிக்கு மேலே எத்தனை நாள் வரைக்கும் சார் அப்படின்னா ஜூலை கடைசி வரைக்கும். இதில் இன்னொரு நமக்கு ஒரு மாற்றம் என்னன்னா, சுக்கிர பகவான் தொழில் ஸ்தான அதிபதி லாபத்துக்கு வரும்போது நல்லாயிருக்கும். லாபத்துக்கு எப்போ வராருன்னா 26ஆம் தேதி வராரு. அப்போ 16ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரைக்கும் தான் கடுமையாக இருக்கும். ஏன்னா 26ஆம் தேதி சுக்கிர பகவான் வராரு, பார்த்துக்கிடுங்க. அப்போ 26ஆம் தேதி நமக்கு சுக்கிர பகவான் வரும் பொழுது கொஞ்சம் ரிலீஃப் ஆகிடும், நமக்கு தொந்தரவுகள் பெருசாக இருக்காது. ஏன்னா அந்த நேரத்தில் தனகாரகன் சொல்லக்கூடிய குருவும், அதாவது தேவகுருன்னு சொல்லுவாங்க குரு பகவானை, அசுரகுருன்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதி, தனகாரகன் தொழில் ஸ்தானாதிபதி, இருவரும் 11வது பாவகன் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் வந்துடுறாங்க. அப்போ இருவருடைய கம்யூனிகேஷன் நமக்கு நல்லாயிருக்கும், 2 பேருடைய கம்யூனிகேஷன் நல்லாயிருக்கும். இது நமக்கு பரவாயில்ல. அப்போ சாதகமான நேரம்னா ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் சாதகமான நேரம். அதன் பிறகு 26ஆம் தேதிக்கு மேலேயே நமக்கு சாதகமான நேரம். ஐயா சங்கடம் கொடுக்கக்கூடிய நேரம் எதையான்னு கேட்டிங்கன்னா இந்த 16ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதிக்குள்ளார் இந்த 10 நாள் சாமி. ஏன்னா இருக்கிற நிலைமையிலேருந்து நம்ம மேலே போகணுன்னாலும் எவனும் கேட்க மாட்டான். இருக்கிற நிலைமையிலேருந்து கீழே போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சங்கடமாயிடும் பாருங்கள். அதுக்காக சொல்கிறேனுங்க. சில பேர் சொல்லுவாங்க கடகராசி, அதாவது நம்ம சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு அஷ்டமச்சனி, கடகராசிக்கு அஷ்டமச்சனி முடிஞ்சு சிம்மராசிக்கு அஷ்டமச்சனி வந்துடுச்சு, அப்படி இருக்கும் இப்படி இருக்கும். அதெல்லாம் கிடையாது. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் கெட்ட பலனே தராது, இல்லை நல்ல பலனே தராது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் நாம் செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் பலனே தரும். அது பார்த்துக்கிடுங்க. கூடுதலாக ஒரு வார்த்தை சொல்கிறது என்னன்னா, சிம்மராசியில் பிறந்தவங்க இந்த தருணங்களில் செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, முடிஞ்சளவுக்கு தர்மம், செய்த உதவி, செய்ய போகிற உதவி சொல்லி காட்டக்கூடாது. எந்த சூழ்நிலையிலையும் முகம் தெரியாதவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு தர்மம் இந்த நேரத்தில் பிரமாதமாக இருக்கும். முகம் தெரியாதவங்க, முன்ன பின்ன தெரியாதவங்க, ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறீங்க, பஸ்ஸுக்கு காசு குணம் கொடுத்து அனுப்புகிறீங்க, வஸ்திரம் ஒரு துணிமணி வாங்கி கொடுக்குறீங்க, அவங்களுக்கு அத்தியாவசியம் என்னவோ, ஆடம்பரத்துக்கு வேண்டாம், அத்தியாவசியத்துக்கு என்னவோ அந்த ஒரு விஷயம் செய்து கொடுக்குறீங்க அப்படின்னா உண்மையிலே சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி ஜீவசமாதி ஆனவங்களுடைய ஆலயங்களுக்கு போயிட்டு வர்றது, ஆலயங்கள் அப்படின்னா ஜீவசமாதி ஆன அந்த சமாதிக்கு போயிட்டு வரதெல்லாம் உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு. ஏன்னா குருமார்களுடைய அனுகிரகங்கள், ஏன்னா குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறது சிறப்பு தானே. அதுக்காக எப்படி பார்த்தாலும் ஜூலை மாதத்தில் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமான ஒரு தருணமாக இருக்க போகுதுன்றதில் மாற்று கருத்து கிடையாது. சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ள பதிவாக இருக்கும் நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.